சார். இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே வந்துட்டு வர்த்தகத்தை வந்துட்டு ட்ரம்ப் அதிகமாக குறி வச்சு அவங்க கூட வர்த்தகம் வச்சுட்டா நாங்கள் வரி அதிகமாக விதிப்போம் அப்படிலாம் சொல்கிறாரு. இதனால இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற வர்த்தகம் எதனா பாதிக்குமா சார்? கண்டிப்பாக அது ஒன்றே ஆகாது. பேசி அதுக்கான முடிவு எடுப்பாங்க. கொஞ்சம் குறையலாம். இருந்தாலும் அவர் செயலில் எடுத்திருக்க முடிவு தப்பான முடிவு. இருந்தாலும் இந்தியா அதுக்கான வழிமுறைகள் தேடும். ஒரு 3 மாதத்துக்கு, அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் டம்ப் ஆகிடும். நமக்கு எக்கனாமிக் கொஞ்சம் அடிப்படும். எக்கனாமிக்கில் ப்ராப்ளம் வரும். அது இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் சிலது ஏறும். எதிர்பார்க்காத விலைகள் ஏறக்கூடிய நிலைகள் வந்திருக்கு. அப்படி ஏறப்போ சில உணவுப் பொருட்கள், வழிகள், எண்ணெய்கள் இதெல்லாம் ஏறும். இந்த ஏறி அதுக்கப்புறம் இறங்கலாம். ஆனால் பெருசாக எதிர்பார்க்க வேணாம் இறங்கணும். ஆனால் ஏறக்கூடிய நிலைமையாக இருக்குது. இன்னும் மேலே டேக்ஸ் போட சொல்ல இந்த எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய தோல் பிஸ்னஸ், அது இல்லாமல் நிறைய உரங்கள், நிறைய வழியாக இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், நிறைய எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து விலை ஏறிடும். இந்த விலை ஏற சொல்ல இங்கே இந்த விலைகள் வந்து நம்ம செருப்பு அந்த வாங்கக்கூடிய சில பொருட்கள்லாம் அதிகமான ரேட் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறார். ஆனால் பயம் இல்லை. எக்கனாமிக்கில் வந்து இந்தியா இன்றைக்கி எந்த மாதிரி பண்ணாலும் எக்கனாமிக்கில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒரு கீழ்த்தரம் போனாலும் இந்தியாவோட வலு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 2 இயர்ஸில் மிகப்பெரிய அளவில் வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்தியா பயட வேண்டிய விஷயம்ல கொஞ்சம் எக்கனாமிக்கில் கொஞ்சம் டம்ப் ஆகும். ஆனால் இதனால் டாலர் மதிப்பு தான் குறைய போகுது பாருங்கள்.